என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த மாசி மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமையினுடைய வெற்றி விடியலில் உன் தாயானவள் ஒரு போலி உறவின் முகத்திரையை கிழித்தெறிய வந்திருக்கின்றேன். சாதாரணமாகவெல்லாம் இன்று உன் தாயானவள் என்னை நீ அலட்சியம் செய்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்களை நான் என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொரு முறையும் உனக்கு நான் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்ற இந்த நேரம், இனி உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்வது உண்மை என்றால், உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை சரிபடுத்தி கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான நேரங்கள் முழுமையும் உன்னை எப்பொழுதும் ஆனந்தப்படுத்தும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது நடக்க வேண்டி என் பிள்ளையை சுற்றி வரும் இந்த தாயின் அன்பு இனி உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் சரியாக உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது, இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சரியாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் உன்னை சில செயல்களை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்துகிறது. ஏதோ ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உன்னை முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்துகிறது. அது என்னவாக இருக்க முடியும், ஏதுவாக இருக்க முடியும் என்று நான் யோசித்த பொழுது, உன் வாழ்க்கையில் நான் கண்டுகொண்ட உண்மை இது. சில போலி உறவுகள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. இவர்களினுடைய முகமூடியை நாம் கிழித்தெறிய வேண்டும். இவர்களினுடைய முகமூடியை உடனடியாக நாம் கழற்றிவிட வேண்டும். இல்லை என்றால் இவர்கள் எப்பொழுதுமே உன்னை கேலியும் கிண்டலும் வாழ்க்கையில் வேதனையும் தந்து கொண்டே இருப்பார்கள். எப்பொழுதும் உன்னை இவர்கள் முன்னேற விடுவது கிடையாது. எந்த நிலையிலும் நீ சந்தோஷமாக இருப்பதை இவர்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. உனக்கு என்ன நடக்க இருக்கிறது, ஏது நடக்க இருக்கிறது, உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமும் எப்படிப்பட்டதாக மாறுகிறது என்பதனை எல்லாமும் நினைத்து பார்த்தோமானால், உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை உன்னால் என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். என் குழந்தையே, நாம் தான் இங்கு யோசிப்பதில்லையே. எல்லோரையும் கண்மூடித்தனமாக அல்லவா நாம் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். எல்லோரையும் கண்மூடித்தனமாக அல்லவா நாம் நல்லவர்கள் என்று நம்பி விடுகின்றோம். இதனால் நமக்கு கடைசியில் கிடைக்கின்ற பரிசு என்ன தெரியுமா? ஏமாற்றங்களும் துரோகங்களும். இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற பரிசு பல ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் தான் நமக்கு கொடுக்கிறது. இதையெல்லாமும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாமும் முதலில் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாகவே நீ நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாமும் நீ தெளிவுபட புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக சில விஷயங்களை எல்லாமும் இந்த வாழ்க்கை நல்ல மாற்றங்களுக்குள் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனையும் நீ உணர வேண்டும். என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ளும்படியான ஒரு நிலையை உனக்கு தருகிறது என்றால், இதை எப்பொழுதும் என் பிள்ளை நீ முழுமையாக ஏற்று வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது இனி உனக்கான நிலைகள் அத்தனையும் உனக்கு வெற்றியை கொடுக்க வருவதை நீ உறுதிப்படுத்தி கொண்டாலே அது போதும். உன்னுடைய எண்ணங்களை நீ இனிமேல் எப்பொழுதும் என் மீது செலுத்து. போலியான உறவுகள் தானாக உனக்கு அடையாளம் கண்டு விடுவார்கள். என் குழந்தையே, ஒருவேளை உன்னுடைய முகம் இன்னொருவரிடம் போலியானதாக இருக்கும் பட்சத்தில், அதுவும் இன்று அடையாளம் காணப்பட வேண்டியது கட்டாயம். உனக்கு ஒரு நியாயம், மற்றவர்களுக்கு ஒரு நியாயம் என்று கிடையாது. எல்லோருமே என்னுடைய பிள்ளைகள் தான். எந்த ஒரு பிள்ளையும் இன்னொரு பிள்ளையினால் வாழ்க்கையில் ஏமாற்றத்தை சந்திக்க கூடாது. யாருடைய வாழ்க்கையிலும் துன்பங்களும் வேதனைகளும் தொடர்கதையாகிவிடக் கூடாது. எல்லோருக்கும் ஒரு நல்லதொரு தீர்வை இந்த வாழ்க்கை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டோமானால், நம்மை சுற்றி நடப்பது எல்லாமும் சரியாகவே உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் காலம் சில சமயங்களில்
சில தருணங்களை உனக்கு என்னவாகவும் உருவாக்கி கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அதற்கு தகுந்தாற் போல உனக்குள் பல மாற்றங்கள் எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுவரையிலும் என் பிள்ளை நீ சந்தித்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை எப்பொழுதுமே நல்வழிப்படுத்தும். ஆனால் நீ சந்திக்கும் பொழுது அது உனக்கு கடுமையாகத்தான் இருக்கும். என்ன இது, இந்த வாழ்க்கை நமக்கு இப்படியெல்லாம் நடக்கிறதே, இந்த வாழ்க்கை நமக்கு இப்படிப்பட்ட சோதனைகளை எல்லாமும் கொடுக்கிறதே என்பது போலத்தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு விஷயங்களும் நடந்து முடிந்த பிறகு பார், இது எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை உனக்கு தந்திருக்கிறது, எப்படிப்பட்ட மனிதர்களை உனக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். அது மட்டுமல்ல என் குழந்தையே, வாழ்க்கை முழுக்க முழுக்க போலியான மனிதர்களுக்கு மத்தியில்தான் சுழன்று வருகிறது என்பது தெரியும் பொழுது அது இன்னமும் அதிகமாக உன்னை காயப்படுத்துகிறதல்லவா? அதுதானே உண்மை. என் குழந்தையே, நீயே சில நேரங்களில் சில விஷயங்களுக்காக போலியான முகத்தை காண்பிக்க வேண்டிய இடமும் இருக்கத்தான் செய்கிறது. மற்றவர்களின் உடைய சில புரிதல்களை கொண்டு நீ ஏதாவது ஒரு இடத்தில் உன்னுடைய சுயநலத்திற்காக அப்படி நடந்து கொள்ள வேண்டிய நிலைமையும் உனக்கு ஏற்படத்தானே செய்கின்றது. இதுபோல மற்றவர்களின் உணர்வுகளுக்கு முதலில் மதிப்பு கொடுத்து என்ன நடக்கிறது, இவர்களினுடைய எண்ணங்கள் ஏன் இப்படி மாறியது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். சர்வசாதாரணமாக இங்கு எதுவும் நடந்து விடுவதில்லை என்பது உண்மைதானே. காரணம் இல்லாமல் எதுவும் நடப்பதில்லை என்பதும் உண்மைதானே. உன்னை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்களை நீ முழுக்க முழுக்க முதலில் தெளிவோடு புரிந்து கொள்ள தயாராகு. எதையுமே நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற மனப்பக்குவத்திற்கு நாம் வந்து விட்டதையும் இந்த வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருப்பதையும் நாம் ஒருபோதும் இல்லை என்று மறுக்க முடியாது. எந்த நிலையும் நமக்கு நிரந்தரம் கிடையாது. நீ நினைத்தால் உன் வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை நிலையையும் நீ உனதாக்கி கொள்ள முடியும். உன்னை நீ எதிர்பார்க்கும் இந்த இடத்தில் சந்தோஷமாக வாழ வைக்க முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் நேரங்கள் இனி எந்த நாளும் உனக்கு நல்லதையே நடத்தும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு நாம் எதையுமே செய்யும் பொழுது இந்த வாழ்க்கையிலும் நமக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதுதானே உண்மை. பல நேரங்கள் பல தருணங்களை நமக்கென உருவாக்கி கொண்டிருக்கும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க நமக்கு வெற்றியையே எடுத்து சொல்லும் என்பதனை நாம் மறந்துவிடக்கூடாது. எதையுமே எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நாம் ஏமாந்து போவதை தாண்டி நாம் எதிர்பார்த்தது எதுவென்றாலும் அது கிடைக்கவில்லை என்றாலும் அதற்கும் உன்னுடைய மனதை நீ பக்குவப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். அது கிடைக்காமல் போனால் என்ன செய்ய வேண்டும், கிடைத்தால் அதை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்பதிலும் உன்னுடைய பக்குவம் உனக்கு இருக்க வேண்டும். இங்கு பலரினுடைய மனநிலை எப்படி தெரியுமா? கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை எப்பொழுதும் முடிவு செய்தோமானால் அந்த விஷயம் கிடைத்ததன் அருமை என்னவென்று புரியும். நாம் கஷ்டப்பட்டு எதையும் பெறுவதற்கு இங்கு முயற்சி செய்யாமல் எதுவும் சர்வசாதாரணமாக அவர்களுக்கு கிடைத்து விட்டது என்றால் அதன் அருமை அவர்களுக்கு என்னவென்று ஒருபோதும் புரிவதில்லை. அதன் அருமை என்னவென்று அவர்களுக்கு ஒரு நாளும் தெரிவதில்லை. இந்த வாழ்க்கை அவர்களுக்கு கொடுத்ததை எல்லாமும் சர்வசாதாரணமாக கையாள்வதோடு மட்டுமல்லாமல் அதனால் இந்த வாழ்க்கையில் அவர்கள் அடைந்த மாற்றங்களையும் மறந்து விடுகிறார்கள். அந்தந்த சுயநலத்திற்கு ஏற்ப அந்தந்த நேரத்தில் அவர்களுக்கு கிடைக்கின்ற நிலைமைக்கு ஏற்ப தன்னிடம் இருப்பதன் அருமை தெரியாமல் தூக்கி எறிந்து விடுகிறார்கள். என் குழந்தையே, போலியான முருகங்கள் போலியான உறவுகளை அருகில் சேர்த்து வைத்துக் கொள்வதும் உண்மையான அன்பை விரட்டி அடிப்பதும் தானே இந்த மனிதர்களினுடைய வேலையாக மாறிவிட்டது. இவர்களுக்கெல்லாம் இது தேவைதான் என்று நாம் நினைக்கின்ற அளவிற்குத்தான் ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கிறது. இவர்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற காயங்கள் எல்லாமும் இவர்களுக்கு இது போன்ற ஒரு நிலையை நிச்சயமாக கொடுக்கத்தான் வேண்டும் என்பது போன்ற ஒரு உணர்வை இங்கு ஒவ்வொருவருக்குள்ளும் தந்து விடுகின்றது. வேண்டும் என்றே ஒரு விஷயத்தை செய்கிறார்கள் இல்லை என்பதை எல்லாமும் தாண்டி இவர்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாமுமே வேண்டாதவையாக இருக்கிறது என்பதுதானே உண்மை.
இவர்கள் நடந்து கொள்கின்ற விதம் எல்லாமுமே மற்றவர்களிடத்தில் வேண்டாத ஒரு விஷயத்தை நடத்துகிறது என்பதுதானே உண்மை. இதையெல்லாமும் தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையின் நம்பிக்கையை நீ உணர்ந்து கொண்டு பெருமகிழ்ச்சியோடு ஒவ்வொரு நிலையிலும் நீ அடியெடுத்து வைக்கும் காலம் வந்துவிட்டது. நடப்பதை எல்லாமும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சந்தர்ப்பங்களையும் இந்த சூழ்நிலைகளையும் நாம் நிச்சயமாக தெரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் உனக்கு மிக அருமையாகவே நடந்து விட்டது. சில விஷயங்கள் நீ நினைத்து கூட பார்த்திராத அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து விட்டது. அப்பொழுது எல்லாம் இந்த போலியான முகங்கள் உடனிருந்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள். உனக்கு கிடைக்கிறதே, உனக்கு எல்லாமும் நடக்கிறதே என்பதுதான் அவர்களின் உச்சகட்ட வேதனையாகவே இருந்தது. நாம் நன்றாக இருக்கிறோமோ இல்லையோ, நம்மோடு இருக்கிறவர்கள் நன்றாக இருக்கட்டும் என்று நினைக்கின்ற உனக்கு இப்படிப்பட்ட ஒரு உறவு, இப்படிப்பட்ட ஒரு நட்பு உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் முதலில் உன் பக்கம் இருக்கின்ற தவறை நீ திருத்திக்கொள். இவர்களை எல்லாம் நம்பியது உன் தவறுதானே. இவர்களை எல்லாமும் மனதார நீ உணர்ந்தது உன்னுடைய தவறுதானே. இவர்களினுடைய போலியான முகங்களை உண்மை என்று நம்பி ஏமாந்தது உன்னுடைய தவறுதானே. இதற்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? எப்பொழுதுமே நாம் எல்லோரையும் அதிகமாக நம்புவதுதான் இதற்கெல்லாம் காரணம். நம்பிக்கொண்டிருக்கும் இந்த மனிதர்கள் ஒரு தவறை நமக்கு செய்யும் பொழுது அதை நாம் எப்பொழுதுமே கொஞ்சம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களினுடைய பேச்சுக்களில் சில தடுமாற்றங்கள் தெரியும் உன்னுடைய வெற்றி உன்னை சேரும் பொழுது. இவர்களினுடைய பேச்சுக்கள் சில குழப்பங்களை உனக்கு உருவாக்கும். இதை செய்து விடலாம் என்று நீ நினைக்கும் பொழுது இதை செய்யலாமா வேண்டாமா என்பது போன்ற ஒரு குழப்பத்தை இவர்களினுடைய வார்த்தைகள் உனக்கு கொடுக்கும். அதுதான் உண்மை. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமும் உன்னை சுற்றி நடக்கும் பொழுது இவர்களை பற்றிய உண்மையான குணத்தையும் இவர்களினுடைய உண்மையான முகத்தையும் நிச்சயமாக அப்பொழுதே நீ புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் என்ன எண்ணத்தோடு உன்னோடு பழகுகிறார்கள் என்பதனை நீ அப்பொழுதே தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். இதையெல்லாம் உணராமல் என் பிள்ளை நீ இருக்கின்ற இந்த காலமும் நேரமும் இனி உனக்கு முழுக்க முழுக்க தெளிவான ஒன்றை சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. சரியான புரிதலோடு இந்த வாழ்க்கையும் உனக்கு எல்லாவற்றையும் எடுத்து தரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருப்பது இனி எப்பொழுதும் உனக்குள்ளிருந்து நல்ல மாற்றங்களை உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதில் நீ கவனமாக இருந்து விட்டாலே அது போதுமல்லவா? தேவையில்லாத விஷயங்களை எல்லாமும் நினைத்து நினைத்து என் பிள்ளை பதறியதற்கெல்லாம் இனிமேல் நல்ல விஷயங்கள் நடப்பதை நீ நிச்சயமாக கண்கூடாக கண்டு கொள்வாய். பல நல்ல விஷயங்களை என் பிள்ளை நீ எப்பொழுதும் ஆச்சரியத்தோடு என்னவென்று தெரிந்து கொள்வாய். நாம் கனவிலும் நினைத்து பார்த்திராத அளவிற்கு பல வெற்றிகள் உனக்கு கிடைக்கும். நீ கனவிலும் நினைத்து பார்த்திராத அளவிற்கு பல சந்தோஷங்கள் உன்னை தேடி வரும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லது வேண்டி இந்த வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கு எப்பொழுதும் நன்மைகளையே நடத்தும் அல்லவா? நீ யோசிக்கின்றபடியான பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை மேன்மைப்படுத்தும் அல்லவா? உனக்கு எது சரி எது தவறு என்று புரிய வைக்கும் ஒவ்வொரு நிலையும் இப்பொழுது வந்துவிட்டது. உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை நீ எப்படி கையாள வேண்டும் என்பதும் உனக்கே புரியும் ஒரு வாழ்க்கையாக இது மாறிவிட்டது. இனிமேலும் எதையுமே யோசித்து கொண்டு என் பிள்ளை நீ பதறிக்கொண்டிருக்காதே. உனக்கு நடக்கும் இந்த நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உன்னை நிச்சயமாக மன வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் உனக்கான நேரங்களை நீ சரியாக வகுத்து கொண்டே இருப்பாயானால்
இனி அத்தனை நிலையிலும் நீ வாழ்வதை நான் நிச்சயமாக உனக்கு என்னவென்று தெளிவுபடுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாது. எதையுமே என் பிள்ளையினுடைய எண்ணங்கள் மாற்றட்டும். இந்த தாயின் அரவணைப்பு உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்களையும் உறுதியாக கொடுக்கட்டும். எந்த இடத்திலும் நீ காணக்கூடிய வெற்றி இனி உன்னை மன நிம்மதியோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. மன நிறைவோடு உனக்கு இதையெல்லாமும் எடுத்து கொண்டு வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இத்தனை நாளும் என் பிள்ளை அனுபவித்த சோதனைகள் இனி ஒவ்வொன்றாக உன்னை கடந்து வாழ வைக்கும் இந்த நேரம். இனிமேலும் எதையுமே என் பிள்ளை நீ இழந்து தவிக்காது. இந்த நிலையை எல்லாமும் நீ இனிமேலாவது சரியாக புரிந்து கொள்ள கற்றுக்கொள். உன்னை வேண்டும் என்றே காயப்படுத்திய இந்த மனிதர்கள் இனிமேல் உன்னிடத்தில் உதவி கேட்கும் நிலை வரும். குறிப்பாக இந்த போலி உறவுகளினுடைய முகமூடியை நான் கிழித்தெறிய வேண்டிய நேரம் இது. இதற்கு மேலும் இவர்களை நாம் விட்டுவிட்டோமானால் மேலும் மேலும் பல கஷ்டங்களும் மேலும் மேலும் பல சோதனைகளும் பல துன்பங்களும் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை சுற்றி வரும் இந்த வாழ்க்கையை நீ எந்த இடத்திலும் விட்டுவிட வேண்டும் என்று மட்டும் எண்ணாதே. அதுதான் இவர்களினுடைய முழுமையான நோக்கமாகவே இருக்கிறது. நீ எந்த இடத்தில் இதையெல்லாம் விட்டுவிட்டு ஒதுங்கி நிற்பாய் என்பதைத்தான் இவர்கள் எதிர்நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயங்களை எல்லாமும் நீ கவனத்தில் கொண்டு முழுக்க முழுக்க ஒவ்வொன்றையும் சரியாக எதிர்கொண்டு வாழும் இந்த நேரம் இனி உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனையும் நீ நம்ப வேண்டும். உன்னுடைய சந்தோஷங்களை நான் முழுமையாக மதிக்கிறேன். உன்னுடைய உணர்வுகளை நான் எப்பொழுதுமே உண்மையாக மதிக்கிறேன். அதனால் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இனியும் இந்த போலி உறவுகள் இருக்க நான் அனுமதிக்க விரும்பவில்லை. இவர்களினுடைய இந்த விஷயங்கள் இவர்கள் எண்ணுகின்ற எண்ணங்கள் என்று இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு வெளிப்படுத்தி கொடுக்க நினைத்துவிட்டேன். இவர்களை பற்றி நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. இவர்களை பற்றி சரியாக நீ உணர வேண்டிய காலமும் உனக்கு வந்துவிட்டது. சில உறவுகளினுடைய போலியான முகங்கள் வெளிப்படும் பொழுது அதை நிச்சயமாக உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு மனநிலைக்கு கொண்டு சேர்க்கும். அப்பொழுது என் பிள்ளை நீ உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். உனக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக வெளிக்கொண்டு வர வேண்டும். இவர்களினுடைய உண்மையான முகம் வெளிப்படும் பொழுதுதான் நீ தைரியமாக இருக்க வேண்டும். இத்தனை காலம் இவர்களோடு தான் நாம் பழகினோமா? இத்தனை காலமும் இவர்கள் சொன்னதைத்தான் நாம் கேட்டோமா? எப்படிப்பட்ட ஒரு முகத்தை காண்பித்து விட்டார்கள் என்று சொல்லி என் பிள்ளை நீ நிச்சயமாக கலங்குவாய். இது போன்ற ஒரு நிலையை உன் வாழ்க்கையை நிச்சயமாக நீ அனுபவிக்க வேண்டாம். ஆனால் இது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நீ உணர வேண்டும். சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் எதையுமே என் பிள்ளை தொலைத்து விடக்கூடாது. உனக்கான கால நேரம் கைகூடி வரும் பொழுது நீ ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நல்ல விஷயங்களை நீ தெரிந்து கொண்டு எப்பொழுதுமே உனக்கு தரக்கூடிய நேரங்களை நீ எப்பொழுதுமே சரியாக உணர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் என் பிள்ளை நீ சந்தித்த இந்த விஷயங்களை எல்லாமும் நீ தெளிவுபட உணர வேண்டும் என்பதனை புரிந்து கொள். வராகி என்ற தெய்வம் இந்த கடைசி செவ்வாய்க்கிழமையில் இப்படி ஒரு வாக்கை உனக்கு விடியும் பொழுதிலேயே கொடுக்கிறது என்றால் நீ கொஞ்சம் கவனிக்க வேண்டும். உன்னை சுற்றி இருந்து உன்னை காயப்படுத்தும் இந்த மனிதர்களை உடனிருப்பவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியாமல் தான் நீயும் கடந்து வருகிறாய். இவர்கள் உன்னை பற்றி மற்றவர்களிடம் புறம் பேசுவதும் நீ சொல்கின்ற ரகசியங்களையும் உன் வாழ்க்கையின் உண்மைகளையும் தெரிந்து கொண்டு மற்றவர்களிடம் பேசி உன்னை அவமானப்படுத்துவதையும் தான் தன் வேலையாக கொண்டிருக்கிறார்கள்.
இதனை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக இனி வரக்கூடிய நேரங்களில் இதுபோன்ற அவமானங்களை உன்னால் தவிர்க்க முடியும். இதுபோன்ற அவமானங்களை இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னால் நிச்சயமாக விலக்க முடியும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.